அதானே! ஏன் ப்ரோ? ம். ம். சாப்பிடுறதையும் சாப்பிட்டு போட்டு அவங்களையே குறை சொல்றீங்க பார்த்தீங்களா? ஏன் விஜய் குமார் ப்ரோ? ம். நான் சங்கம் கருப்பு ஆரம்பம். காமம் எனக்கு புடிச்ச கலர்ன்னு மேடியும், கீதா சிஸ்டரும் டான்ஸ் ஆடுனாங்களாம். மதுரை ப்ரோ சொல்றாரு. ஆமா. ஐயோ! மதுரை கடவுளே! ம். ஒர்க் பண்ணேன். அப்படியா? சரி இப்ப அதுக்கு என்ன? நீங்க என்ன பண்றேங்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சம் மதுரையில் கொஞ்சம் ஒரு ஒரு ஒர்க்கு. ஒர்க் பண்றாங்களாம். ஒர்க். மதுரக்காரங்க நீங்க இருக்கும் நல்ல மதுரக்காரங்க இப்படி தங்க பண்ணா கட்டிகள். எப்படி? ஓகே, ஓகே. நீங்க நீங்கள் நல்லா இருக்கும் பேசுங்க. சுரேஷ் தம்பி. நீங்க ம். என்ன பண்றீங்கன்னு கேளுங்க. ஹை. என்ன பண்ற அப்படின்னா, அது என்ன ம். மதுரைக்காரங்க இப்படி என்ன பேசலாமா? பண்றீங்க? ம். சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க இன்னைக்கு என்ன மதுரைக்காரரா? கன்டென்ட்? அப்படி கேளுங்க. சமையல் ஓகேவா? வேலையாட்கள். ஓ! சமையல் சமையல் வேலையாட்கள் செய்றாங்களா? ஓகே, ஓகே. அதனால நீங்க சொல்லுவீங்க. அப்படித்தானே மனைவிய? நாங்கலாம் எங்க வீட்ல எல்லா வேலையும் நாங்க தான் செய்வோம். ம். எங்கள பார்த்து பொறுப்பு இல்லன்னு ஒரு ஆள் சொல்லிட்டு டபி. போகுது. வரட்டும், டபியா? வரட்டும். வரும்ல. சாயங்காலம் வரும். ம். என்ன என்னலாம் சொல்லுச்சு? சொல்லப்பா? உங்கள சொல்லல. உங்கள தான். உங்கள தான் சொல்லுச்சு. என்னதான்? சரி அதான் சொல்லிட்டு போட்டு விடுங்க. சாயந்தரம் சாயந்தரம் கன்டென்ட் வேற சொல்லிட்டு போயிருக்குதே. வப்போம். பரவால்ல. என்ன அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கு. நல்லா போச்சுல்ல. அது வரைக்கும் சந்தோஷம். சுரேஷ் ப்ரோ மதுரையில நீங்க எங்க இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? என் மனைவி பாவம் தானே! அததான் நாங்களும் சொன்னோம். உங்க மனைவி பாவம் தானே! ஏன் உங்க மனைவிய சொல்றீங்கன்னு தான் கேட்டோம். அததான் கேட்டோம். நாங்க கேட்கிறோம். நீங்க தான் உங்க மனைவி ம். நல சங்கம்னு வச்சிருக்கிறேங்கிறீங்களே. சங்கம்லாம் ஓ! வச்சிருக்கிறேங்கிறீங்க. ஓ! நல்லது பாராட்டி ஒரு சங்கம் அமைச்சு அவங்கள கௌரவிக்கிறீங்க. அப்படி. அப்படி. ஆமா தானே விஜயகுமார் ப்ரோ. என்னாச்சு கண்ணுல தூங்கலையா நேத்தும்? இல்ல, இல்ல தூங்குனேன். கண்ணுல ஏதோ ம். தூசியாட்டம். என்னாச்சு 12 பேர் ராதவன் ப்ரோ. பாக்குறீங்க. புதுசா எங்க போயிட்டான்? அந்த கௌதம் வர சொன்னா ஆமாங்க. அவனையும் காணோம். எல்லாரும் உள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா. வெளிய இருந்து சைலண்ட் வாட்ச் பண்ணக்கூடாது. சுரேஷ் ப்ரோ தெரியாதா? மாரிஸ் தெரியாதே! தெரியாதா தெரியாதே! மாறி பட்டா. அவ யார் யாருன்னு அவரு? தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா மதுரை ப்ரோ? ஒரு நான் தான் டெலீட் பண்ணியிருக்கேன். அவரு யாரு? எனக்கு தெரியலையே! ஆதவன் ப்ரோ. சுமி அக்கா சமாளிங்க. அட பாவி! சுமி அக்கா சமாளிக்கணுமா? தெரியலையே! யார்? ஓ! மேலூர் விஜயா? சுமேக்கா இல்லையா? சமாளிங்க. என்னத்த சமாளிக்கட்டும்? தெரியலையே! எனக்கே யாருன்னு தெரியலையே. அவரு இப்பதான் வந்திருக்காரு புதுசா. சுரேஷ். ஐ இது நோ வேற சுரேஷ். கரெக்ட்டா? தெரியல பாப்போம். இன்னும் 2, 3 கமெண்ட் போடட்டும். கண்டுபுடிக்கிறேன். கண்டுபுடிக்கிறேன். நீங்கள் என் சொந்தம் தானே! அப்படி என்றால் தோட்டத்தில் தேங்காய் எடுத்து போட வேண்டும். வாங்க உதவிக்கு. 3 வாரத்துக்கு மட்டன் பிரியாணி 3 திங்கிறது நீங்க. தேங்காய் உடைக்கிறது, தேங்காய் பறிச்சு வேலை பார்க்கறதுக்கு நாங்களா? அடி பிச்சு புடுவேன். 3 வாரம் தான் ஆகுது. அந்த ஐடி ஓப்பன் ஆயி. என்னவா? மதுரை பெரியார் நீங்க பஸ் எங்க ஸ்டாண்ட்ல சொந்தம் தாங்க. அப்படின்னா பப்ளிக் தோட்டத்துல கக்கூஸ் தேங்காய் எடுத்து போட வாங்க உதவிக்கு. தேங்காய் எடுத்து போடுறதுக்கு நாங்க போனாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆளா? ம். ம். இல்ல மட்டன் பிரியாணிக்கு ஸ்ட்ரிக்ட்லி நோவாம். இவருக்கு தேங்காய் பறிச்சு போட்டு பொறுக்கி போடுறதுக்கு நாங்க வேணுமா? பிச்சு மதுரை போடுவோம் பிச்சு. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல பப்ளிக் கக்கூஸ் கழுவுவாரக்கா. அப்படியா? ஓ! அப்ப நான் உங்க கூட ஃப்ரெண்டா? என்னமோ நினைச்சுட்டேன் தெரியும். அதான் அச்சச்சோ! ப்ரோ நீங்க. அப்ப உங்க ஃப்ரெண்டா அதவன் ப்ரோ? அவர ஓ! வச்சு செய்யலாம்னு நினைச்சா நீங்க இவர ஓட்டுறீங்களே சிஸ். நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டீங்களா அந்த வேலைய? அவருக்கு குடுத்துட்டீங்களா? ஒரு இடத்துல பொறுப்பு தெரியல. கைமாற்றப்பட்டது. லசிகா, வா லசிகா, பெனாயில் கொண்டுகிட்டு வான்னுகிட்டு இருந்தாரே. என்ன லஸ்ஸி காணோம்? ஆதவன் ப்ரோ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? லஸ்ஸி சிஸ் எங்க போனாங்கன்னு? அவருக்கு எங்க தெரிய 18 போது? பேர் பாக்குறீங்க. எல்லாரும் உள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க. வெளிய இருந்து கமெண்ட் சைலண்ட் பண்ணுங்க. வாட்ச் பண்ணாதீங்க. கான்செப்ட் பாருங்க. திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள். யாருக்கு பொறுப்பு அதிகம்? சொல்லுங்க பாக்கலாம். மதுரை பொறுப்புன்றது பெரியார் பஸ் யாருக்கு ஸ்டாண்ட் அதிகம்? இன்னும் முடியல.